திருவள்ளுவரின் அறநெறிகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டிய பெருமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவையே சாரும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டினார். திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று விருதுகளை வழங்கி விழா பேருரை ஆற்றினார். திருவள்ளுவர் காட்டிய அறநெறிகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா என முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். திருவள்ளுவர் அரசியல் நெறியை இறைமாட்சி என்னும் தொடரால் அழகாக கூறுகிறார். அரசியல் நெறி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அறநெறி தவறாமல், குற்றமேதும் இழைக்காமல், வீரத்திலும் மானத்திலும் குறைவில்லாது ஆட்சி நடத்துவரே சிறந்த அரசன் என்கிறார் திருவள்ளுவர். இந்த அறநெறிகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டிய பெருமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையே சாரும். ஈகை என்ற அதிகாரத்தில் ஒன்றும் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதே ஈகை, மற்றவர்களுக்கு கொடுப்பது ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வதாகும் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் இந்த அறநெறிக்கு ஏற்ப அனைவருக்கும் விலையில்லா அரிசி, மானிய விலையில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சர்க்கரை, பாமாயில் போன்ற மளிகை பொருட்கள், ஏழைகள் வயிறார உண்ண அம்மா உணவகங்கள், குறைந்த விலையில் காய்கறி வழங்கும் பசுமை பண்ணை நுகர்வோர் கடைகள், அம்மா மருந்தகங்கள், முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் என மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் பேணினர் இல்லாதோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியம், ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் வரை திருமண நிதியுதவி மற்றும் 8 கிராம் தாலிக்கு தங்கம், ஏழை தாய்மார்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கறவை பசுக்கள் மற்றும் செம்மறியாடுகள், அம்மா குடிநீர், முதியோர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி ஈகையின் பிறப்பிடமாக திகழ்ந்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திருவள்ளுவர் பெயரில் விருது, திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என தமிழக சட்டமன்ற பேரவையில் தீர்மானம், திருவள்ளுவர் பெயரில் பல்கலைக்கழகம், சீனம், அரபு மற்றும் கொரிய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு என பல்வேறு நடவடிக்கைகளை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா மேற்கொண்டதாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்.